No one is coming to save you. This life is 100% your responsibility. உன் வாழ்க்கை உன் பொறுப்பு. யாரும் உன்னை காப்பாற்றப் போவதில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பாரு பஞ்சி, பூக்காரம்மா வர சொன்னது. ஏதோ சொந்தத்தில் பொண்ணு இருக்குதான். போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாரேன். கஞ்சியை காய்ச்சி வை. இவனுக்கு கண்ணால பண்றதுக்குள்ள இருக்கிற சொத்து பூரா கரைஞ்சி போயிடும் போல இருக்கியா? ஏன் நடி பண்ண முடியும்? ஐயா அப்பனும் செத்து போச்சு. நம்ம பொறுப்பில் புள்ள இருக்கான். நம்ம பேர பிள்ளைய நம்மளே விட்டு கொடுத்துட முடியுமாடி? ஊரில் அவன் வயசில் உள்ளவெல்லாம் 2-3 புள்ள குட்டியோடு போகிறத பார்த்தா அவன் மனசு என்ன பாடுபடும். போய் பார்த்துட்டு வர்றேன். ரொம்ப காலம் கழிச்சு வராத, வெள்ளனே வரப்பாரு. ஆமா, எனக்கு பசிய காண மாட்டேங்குது. நீ இல்லாட்டி இந்த 4 சோறும் திங்க முடியாது வேற. சரி பஞ்சி. பூப்பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. பூவ 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 பூவே, மல்லி முல்லை கனகாம்பரம், ரோஸு செவ்வந்தி, அண்ணன் வாங்க, அக்கா வாங்க, சித்தி வாங்க, சித்தப்பூ வாங்க, சித்தப்பூ பூ வாங்குறதுக்கு வாங்க. அட கொடுமையே, இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு கடைக்காராக்கா என்ன நிற்க வச்சுட்டு போயிடுச்சு. ஒருத்தன் வந்து பூ வாங்க மாட்டேங்கிறானே. அப்படி நின்னோம்னா நம்ம பேர் கெட்ட பேரா போயிடுமே. நம்மளை பொண்ணுத்துக்கு ஆவாதவன்னு சொல்லுவாங்களே. ஐயோ, இப்போ நம்ம கௌரவம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவாச்சும் வியாபாரம் நல்லா பார்த்தாகணுமே. என்ன பண்ணுறது? எவனாச்சும் மாட்டுறானான்னு பார்ப்போம். பூக்கடைக்காரம்மா, வாங்க சார், வாங்க சார். மல்லி முல்லை கனகாம்பரம், அழகான ரோஸு சார். பன்னீர் ரோஸ்லேருந்து தக்க தக்க தக்கன்னு எல்லா ரோஸும் இருக்கு சார். வாங்குங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஐயா தாத்தா, நீயா? போ, சாவ போற காலத்துல நீ இந்த பூ வாங்கி கொண்டு போய் என்ன பண்ண போற? இங்க பாருமா, பூக்கடைக்காரம்மா எங்க? அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நான் சாவ போறேன், உயிரோட இருக்க போறேன். அதை பத்தி உனக்கு என்ன வந்துச்சு? பூக்கடைக்காரம்மா பட்டு என்னன்னு சொல்லிவிட்டு போயிடுச்சு. ஒரு வியாபாரம் கூட ஓடல. என்னைய பத்தி என்ன நினைக்கும் அது? இந்த மாதிரி தாத்தா, நம்ம வீட்டில் கிளவி இருக்கால, ஒரு 5 முளை பூ வாங்கிட்டு போவேன். கிளவி தலையில வச்சு காட்டியும் சாமி போட்டா உட்காச்சி போட்டுட்டோம். நான் போகும்போது வாங்கிக்கிறேம்மா. போறப்ப வாங்கிக்கிறியா? சரி. இங்க பாரு தாத்தா. ஆமா, என்ன விஷயமா பூக்கடைக்காரக்காவை பார்க்கறதுக்கு நீ வந்திருக்கிற? என் பேரனுக்கு அவங்களோட தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குதான். சுமாரான படிப்பாக இருந்தாலும் பொண்ணு நல்லா இருக்கும், நல்ல குடும்பத்து பொண்ணு. நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வாங்க 2 பேரும் வெள்ளனே போய் பார்த்துட்டு வருவோன்னு சொன்னிச்சுமா. அதனால தாம்மா வந்தேன். நீ என்னடானா அது ஒன்னே கடையில் நிற்க வச்சுட்டு வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்கிற. என்ன போம்மா, காலையிலேயே எனக்கு இப்படி இருக்கு. ஐயோ தாத்தா, உனக்கு இந்த விஷயமே தெரியாதா? உன் பேர பாலுக்காரன் இருக்கானே, அவன் அந்த பின்னாடி விட்டு சரசோடவே அங்கங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை முதல்ல என்ன எதுன்னு போய் கவனிச்சு பாரு போ. இங்க பாரு, என் பேரனை பத்தி எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதம்மா. அவன் சொக்க தங்கம். இங்க பாரு, யார் 2 கண்ணால பார்த்தேன். இதான் உண்மையை சொன்னா அந்த ஊரு நம்பவே நம்பாது. சரி, உன் பேச்ச கேட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் டயம் கழிச்சு வாரேன். என்ன டயம் கழிச்சா? உள்ளதை சொன்னா யாரு நம்புறான்? இவரு பேரன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இவரு ஒன்னும் தெரியாம பேரனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்க போய் முடிய போகுதோ? ஆஹா, வியாபாரம் நடந்துரும் நினைக்கிறேன். ஆஹா, பொண்ணையும் பூவையும் ஒரே தராசுல வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ பூ மாதிரி ஒரு பொண்ணோட மனசு இருக்கும். பூ வாங்கி கொண்டு கொடுத்தா ஒரு பொண்ணோட மனசு எப்படி இருக்கும்? பாலக்காரன் மசீரானா? எப்பேற்பட்ட முரட்டுத்தனமான ஆம்பளையா இருந்தாலும் 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு அடிமையா ஆயிடுறா. என்ன பண்றது? இந்த பூவுக்கு அவ்வளோ மகிமை. கடவுளுக்கே இந்த பூவை கொண்டு கொடுக்கும்போது பொண்ணு மயங்க மாட்டாளா? ஆஹா, பூ வாங்கிட்டு போவோமா? அக்கா, என்ன 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 சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க. பூக்கடைக்கார அக்கா இல்லையா? அவங்க ரெகுலராக ஒரு வீட்டுக்கு பூ கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. நான் காசு கொடுத்துருவேன்.
நீங்கள் கவரில் போட்டு கொடுத்துறீங்களா? நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்றேன். ஓ அப்படியா? அக்கா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி சரி, அதனால என்ன, நீங்கள் கேட்குறீங்க, ரெகுலராக வாங்குவீங்க, அதனால் கவரில் போட்டு கொடுக்குறேன். காசு மட்டும் என் கையில் கொடுத்துருங்க. ஓ தேங்க்யூக்கா, தேங்க்யூ. ஆமாம், பொண்ணுங்களுக்கு பூனா ஏன்க்கா ரொம்ப பிடிக்குது? அதான்ப்பா எனக்கும் தெரியல. அது என்னமோ இந்த பொண்ணுங்களே பூ வாங்கி கொடுத்தாலே அப்படியே மனசு அவங்களுக்கும் பூ மாதிரி ஆயிடுதுப்பா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன பண்ணுறது, ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓஹோ, வியாபாரம் பண்ணிட்டேன். சரஸ்வதி வாங்க, பால்காரங்களே. சரஸ்வதி ப்ளீஸ் என்ன பால்காரங்களேன்னு கூப்பிடாதே. என் பேர் முத்து பாண்டி. பாண்டின்னு கூப்பிடு, இல்லைன்னா முத்துன்னு கூப்பிடு. அப்புறம் என் பேரும் முத்தாட்டம். முத்துன்னு 3 எழுத்து, உன் பேர் சரசு 3 எழுத்து. பேரில் கூட நமக்கு எவ்வளோ ஒத்துமை பற்றியா? என்ன பால்காரங்களே வாங்க, காமெடி பண்ணிக்கிட்டு. என் கூட படிக்கிற பிள்ளைங்க பேரில் முக்கால்வாசி பேர் என் பேரும் அவங்க பேரும் ஒத்து தான் போகுது. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஓ அப்படியா? ஆமாம், நீ எதுக்காக தனியாக நிற்கிற? இல்லைங்க பால்காரங்களே, படிக்கணும், லோனு சாங்ஷன் ஆகிடுச்சி. இருந்தாலும் உடனே பணம் கைக்கு வராது போல. உடனே பணம் கட்டி ஆகணும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அச்சோ சச்சா, நீ இப்படி யோசிக்கலாமா? அதுவும் நான் இருக்கும்போது. எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, உடனே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் வேண்டாம். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்க என்ன. அச்சச்சோ, நீ வாங்கிக்கலன்னா தான் எனக்கு சிரமமே. ஒன்றை மாதிரி படித்து சொந்த காலில் நிற்கணும், அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறப்பார். இந்த மாதிரி பிள்ளைங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன பால் கறக்காதனால யாருமே என்ன கல்யாணம் இல்லை, எனக்கு பொண்ணுலாம் நிறைய இருந்தது. நான் தான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால சரஸ், நான் பணம் கொடுக்குறேன், தயங்காம வாங்கிக்கோ. சரஸ் ப்ளீஸ் சரஸ். அப்படியா? ஆனால் நான் கடனாக தான் வாங்கிப்பேன், திருப்பி கொடுத்துருவேன். படித்து வேலைக்கு போய் சம்பாரிச்சோன்னே உங்கள் காசெல்லாம் நான் திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள், எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் வாங்கிக்குவேன். ஆமாம் பால்காரங்களே, தாராளமா நீ அம்மாட்ட கேட்டுவா. நீ பணம் எப்போ வேணும்னு உடனே எனக்கு ஒரு கால் பண்ணு. அடுத்த செகண்ட் பணத்தோட நான் அங்கே நிற்பேன். சரத் சரத், நீ படிக்க போகிற இடத்துல கூட உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு கால் பண்ணு. உனக்காக எப்போவுமே நான் வருவேன் சரத். ஆள்காரங்களே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது யாருமே என் மேலே இவ்வளோ அக்கறையாக பேசினதே இல்லை. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சேச்சே, நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, இது எனக்கு ஒரு கடமைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் ஒன்றை மாதிரி பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, அதுதான் காரணமே. பால்காரங்களே, உங்களை கட்டிக்கு போகிற பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சது. அப்படியா? தேங்க்யூ சரஸ். என்ன தாத்தா, கண்ணால் பார்த்துட்டுல ஏம்பட்டு தூரம் சொன்னேன், என் வார்த்தையை நம்பல. அதான் கூட்டு வந்து நேரடியாகவே காமிச்சு விட்டேன். பாரு, உன் பேரன் பண்ணுற வேலையை பாரு. ஐயா ஜாலி ஜாலி. தாம்மா நெட்டவெளி பொண்ணு, எனக்கு இப்போதாம்மா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரப்புள்ள ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காமா, ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஐயோ, கிளவிக்கிட்ட சொன்னேன்னா சந்தோஷப்படுவாளே. கிட்டே பஞ்சு, பஞ்சு, ஐயோ என் பஞ்சு. என்னது இது? சரியான லூசு தாத்தாவா இருப்பார் போல இருக்கே. அதானே, குடும்பமே லூசு குடும்பமாக இருக்குமோ? ஒரு பேரை என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அந்த அழுத்த அடி எடுத்து 4 அடி அடிப்பாருன்னு பார்த்தாக்க ஜாலியாக இருக்குது. என் பொண்டாட்டிக்கிட்டு போனால் சந்தோஷப்படுவான்ட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடுறாரு. நல்ல குடும்பம்.